வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆக்சுவலி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நிறைய வீடியோஸ் நான் நல்லா அப்லோட் பண்ண முடியும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம டயோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த டயோட் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சில்வர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்த சில்வர் கோட்டிங் இருக்கிறது பார்த்திங்கன்னா கேத்தோட், அதாவது இது நெகட்டிவ் சைடு. எந்த ஒரு மார்க்கும் இல்லாமல் இந்த சைடு பார்த்திங்களா, இது ஆனோடு, இது ப்ளஸ், இந்த பக்கம் ப்ளஸ், இந்த பக்கம் மைனஸ். ஆக்சுவலி இது ரிவர்ஸ் பயாசிங் ஃபார்வர்ட் பயாசிங்கில் ஒர்க் பண்ணுது. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஆனோட் சைடு ஒரு வோல்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா கேத்தோட் சைடில் வரணும், அது ஃபார்வேர்ட் பயாஸ். ஓகேங்களா, இந்த பக்கம் வரணும். அதுவே கேத்தோட் சைடு ஒரு வோல்ட் நம்ம இன்புட் பண்ணுறோம் அப்படின்னா ஆனோட் பக்கம் வரக்கூடாது. இது ரிவர்ஸ் பயாசிங், அதாவது டயோட் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பயாசிங்கை அலோவ் பண்ணாது. ஓகேங்களா, இதான் இந்த டயோடோடைய ஒர்க்கிங். எல்லா டயோடுமே சேம் ஒர்க்கிங் தான், ஆனால் அந்த டயோடோட வேல்யூ மட்டும் மாறும். ஒரு டயோடோட வேல்யூ மட்டும் மாறும், பட் ஆனால் ஒர்க்கிங் எல்லாமே சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். டயோட் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் டயோடு பற்றி. ஒரு பைப் லைன் வச்சுக்கோங்களேன். ஒரு வாட்டர் லைனில் தண்ணி இங்கேருந்து இப்படி போகுது, சரிங்களா. தண்ணி இங்கேருந்து இப்படி போகும்போது அது ஃபார்வேர்ட். ஓகேங்களா, ஒரு வாட்டர் இங்கேருந்து இங்கிட்டு போகும்போது ஃபார்வேர்ட். ஆக்சுவலி இங்கேருந்து போகிற தண்ணி திரும்ப ரிட்டன் வந்தால் அது ரிவர்ஸ். ஓகேங்களா, இங்கேருந்து ஃபார்வேர்டில் தான் தண்ணி போகணுமே தவிர திரும்ப ரிட்டன் வரக்கூடாது. ஸோ அந்த கான்செப்டில், அந்த மெத்தடில் தான் இந்த டயோடு ஒர்க் பண்ணுது. ஆக்சுவலி இங்கேருந்து ஓல்டை அங்கிட்ட அலோவ் பண்ணுது, திரும்ப அங்கிட்டு ரிட்டன் இங்கிட்டு அலோவ் பண்ணலை. ஸோ இதுதான் சிம்பிள். ஸோ இப்படி தான் இந்த டயோடு ஒர்க் பண்ணுது. அதாவது ஃபார்வேர்டில் ஒர்க் பண்ணுது, ரிவர்ஸில் ஒர்க் பண்ணாது. ஃபார்வர்ட் பயாசிங்கில் ஒர்க் பண்ணுது, ரிவர்ஸ். இப்போது டயோடை பார்த்திங்கன்னா டயோடை ரெண்டு வகையாக நம்ம நல்லா இருக்கான்னு செக் பண்ணலாம். ஒன்று கண்டினியூட்டியில் பஸ்ஸர் கேட்கக்கூடாது, அது டைரக்ட் ஷார்ட்டு. அது மாதிரி ஷார்ட் ஆகினாலும் டயோடு ஃபெயிலியர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் ரீடிங் காட்டினாலும் டயோடு ஃபெயிலியர். அதாவது ரிவர்ஸ்லையும் காட்டக்கூடாது. ஓகேங்களா, ஃபார்வேர்டில் தான் நம்ம காட்டணும், ரிவர்ஸ் காட்டினாலும் டயோடு ஃபெயிலியர். ஸோ அது எப்படி பார்க்குறதுனா, மீட்டரை இப்போ கண்டினியூட்டி மோடில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஷார்ட் பண்ணுறேன். இது டேரெக்ட் ஷார்ட் ஆகிருக்குன்னு செக் பண்ணலாம். ஃபஸ்ட்லி இப்போ ரெண்டு பக்கம் வைக்கும்போது பஸ்ஸர் கேட்கக்கூடாது. இது மாதிரி கேட்டாலும் டயோட் ஷார்ட்டு, ஒரு பக்கம் கேட்டாலும் டயோட் ஷார்ட்டு. ஓகேங்களா, இப்போ இந்த டயோட் நல்லாயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரீடிங்லேயும் நல்லா இருக்கானு செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனோடு சைடு பாசிட்டிவையும் கேத்தோடு சைடு நெகட்டிவ் வைக்கிறேன். இப்போ ரீடிங் காட்டணும். ஓகேங்களா, ரீடிங் காட்டுது. இது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டில் காட்டுது. ஓகேங்களா, இது இப்போ ரிவர்ஸில் வைக்கிறேன். கேத்தோட பாசிட்டிவ் பக்கமும் பாசிட்டிவை நெகட்டிவ் பக்கமும் செக் பண்ணுறேன். ஓகே, இப்போது ரிவர்ஸ் வரலை, டயோடு நல்லாயிருக்கு. இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம டயோடு நல்லா இருக்கா ஏன்னா நம்ம செக் பண்ணிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.